வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கம் விலை ஏற ஏற நெறைய வாடிக்கையாளர்கள் தங்கத்திலேயே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது சரியானது அல்ல. ஆக்சுவலா நம்மளுடைய முதலீடுகள வந்து 4 பக்கம் பிரிச்சு போடுறது தான் நமக்கு ஒரு பாதுகாப்பானது. தங்கம்னு தங்கம் மட்டுமே வாங்காதீங்க. தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, இடத்துல போடுங்க, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்ல போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஷேர் இருக்கு. இந்த மாரி சேமிப்புல நெறைய வருமானம் கொடுக்கக்கூடிய வகைகள் நெறைய இருக்கு. அதுக்குன்னு நெறைய ஆலோசகர்கள் இருக்காங்க. ஷேர்ல பண்றதுக்கு நல்ல அற்புதமான ஆட்கள் இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிறதுக்கு நல்ல ஆட்கள். உங்களுக்கு வேணும்னா கூட என்கிட்ட கேளுங்க. நான் அந்த ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பரிந்துரை பண்றேன். நல்ல வல்லுனர்கள். ரொம்ப நாளா இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்கள உங்களுக்கு பரிந்துரை பண்ணலாம். அதனால தங்கம் தங்கத்துக்கு பின்னாடியே போயிடாதீங்க. வெள்ளியில கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. வெள்ளி கண்டிப்பா விலை ஏறும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் சில்வர் வந்து ரொம்ப அதிக தேவைகள். சோலார் பேனல்ல வந்து சில்வர் அதிகம் பயன்படுத்துறாங்க. அந்த சோலார் பேனல்ல சில்வர் அதிகம் பயன்படுத்துறதுனால வெள்ளி விலை ஏறின காரணமே இப்போ முதல்ல அதுதான் ஒரு காரணம். இன்னும் இண்டஸ்ட்ரியல்ஸ்ல நிறைய தேவைகள் இருக்குது சில்வருக்கு. கண்டிப்பா சில்வருடைய விலை ஒரு உச்சத்தை போய் சேரும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க தங்கத்துல முழுசா பண்ணாம ஒரு 10%, 5%, 5% அப்படி பிரிச்சு பண்ணீங்கன்னா ஒன்று கைவிட்டதுனால ஒன்று கை கொடுக்கும். அதனால உங்களுடைய சேவிங்ஸை பார்த்து பண்ணுங்க. ரெண்டாவது, நீங்கள் தங்கம் வாங்க போகும்போது எல்லாருமே 22 கேரட் 916 அப்படின்ட்டு போய் வாங்குறீங்க. அது வந்து நமக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்ரிசியேஷன் தான். ஆக்சுவலாக வந்து 916 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நகையில் இருக்கக்கூடிய பியூரிட்டி. அந்த நகையில் 91.6% சுத்த தங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். மீதி இருக்கிறது புறமே நான் கோல்டு, தங்கம் இல்லாத உலோகங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அது வந்து 22 கேரட்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுன்னா, நீங்கள் தொடர்ந்து கழுத்தில் ஒரு செயின் போடுறீங்க, ஒரு 5 வருஷம் போட்டுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷம் கழிச்சு அந்த செயின் எடுத்து எடை போட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 மில்லியிலேருந்து 1 கிராம் வரைக்கும் டெப்ரிசியேஷன் ஆகும். நல்ல தங்கமும் நல்ல வெள்ளியும் மாவு மாதிரி தேயும், சீக்கிரம் கட் ஆகும். அதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இன்றைக்கி விளையாடுறதுனால வெளியே நிறைய செயின் ஸ்நாச்சிங் இருக்குது. நீங்கள் யாராவது செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவங்க, நீங்கள் 916 எல்லாம் கழுத்தில் போட்டுட்டு போனீங்கன்னா பலம் மாறி அவங்க கைக்கு போயிடும். அதில் ஒரு சின்ன ஆலோசனை என்னென்னா, நான் எப்படி 22 கேரட் 916 சொன்னனோ, அந்த 18 கேரட் பாருங்கள். 18 கேரட் வந்து 75%, 75% சுத்த தங்கம் இருக்கும், 25% வந்து நான் கோல்டு. அது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான், இந்தியா, துபாய், சிங்கப்பூர், இங்கே தான் 22 கேரட்லாம் யூஸ் பண்ணுறோம். அமெரிக்காவில எல்லாம் பார்த்தீங்கன்னா 14 கேரட், 10 to 14 கேரட்டு, லண்டன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 9 கேரட். இப்படி ஒவ்வொரு நாடுகளும் வந்து லோ கேரட்டேஜ் தான் பயன்படுத்துகிறாங்க. நாம் ஒன்று தான் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி தங்கத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் 18 கேரட்லாம் செயின் போட்டிங்கன்னா, இந்த செயின் ஸ்நாச் பண்ணுறவர்களாம் அவ்வளோ சீக்கிரம் இழுக்க முடியாது. ஒன்றா அவரோட நாமளும் ஓடிட்டு இருக்கணும். செயின் இழுத்தாங்கன்னா நாமளும் அவங்களோட ஓடணும். செயின் அவங்க கைக்கு போகாது. நமக்கு தேய்மான குறைவு, சீக்கிரமாக கட் ஆகாது. அதனால் உங்களுடைய 22 கேரட்லேருந்து 18 கேரட்டுக்கு மாறத்துக்கான ஒரு நல்ல ஆலோசனையாக பாருங்கள். நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க என்ன வாங்கலான்ட்டு. ஏன்னா பாதுகாப்பானது, தேய்மானம் இல்லாதது. 18 கேரட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பேங்க்லேயும் லோன் தராங்க. ஹால்மார்க்கில் 18 கேரட் அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு அது அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுடைய முதலீடுகள் நாளைக்கு வாங்க போகும்போது 18 கேரட் வாங்க போகும்போது, இன்றைக்கி உதாரணத்துக்கு பாருங்கள், தமிழ்நாடு பூராமே 22 கேரட் வந்து 9,005 ரூபா இருக்குது சராசரியாக. ஈரோட்டில் ஒரு 20 ரூபா 30 ரூபா கிராமுக்கு அதிகமாக இருக்குது. அதே 18 கேரட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,460 ரூபா. ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 ரூபா ஒரு கிராமுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். இது ஒரு சின்ன ஆலோசனை தான். அது நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.